another league match இல்ல மேட்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா KKR vs SRH. KKR டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தியா 10 ஓவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணணும். KKRக்காக ஸ்ட்ரைக்ல கிரிஷ் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல முனீர். ஃபர்ஸ்ட் ஓவர் பட பவுலிங்ல குமார் வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸ் நேரா லெக்குக்கு பார்த்து போட்டாரு. ஸ்டார்ட்ஸ் டாட் பால். செகண்ட் பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. அகைன் டாட் பால். தேர்ட் பால் வைடா போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஷார்ட் நேருக்கு போயிருக்கு. பவர் பிளே பவுண்டரி கேட்ட சான்ஸ் தான் அதிகம். அவையில தான் இருக்காங்க ஃபீல்டர்ஸ். எஸ் பவுண்டரி. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி கிரிஷோட பேட்ல வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஷார்ட் அகைன் இந்த முறை லாங் ஆன் மேல போயிருக்கு. இதுவுமே பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி கிரிஷோட பேட்ல இருந்து. சுவிட்ச் நல்லா காண்டு பேட்ல தேர்ட் மேல வீல்ரே இல்ல. கர்மா பவுண்டரி ரெண்டுக்கு சார் ஹேட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்றாருங்க. மேஜிக் கிரிஷ் அத பேட்டிங் போய்டா போட்டுருக்காரு. லோ ஃபுல் டாஸ் கரெக்டா கன் பண்ணிருக்காரு. டீப்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க. தெளிவா எடுத்துட்டாருங்க. ஸோ அஷு நல்ல கேட்ச். 3 பவுண்டரிக்கு அவர் விக்கெட் லூஸ் பண்றாரு. கிரிஷ் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. அன்னைக்கு இந்த தடவை நல்ல பிரேக் த்ரூ, நல்ல பேக். ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க KKR. மகேஷ் டாப் சான்ஸ் வர கேட்ச். ஐயோ நல்லா அட்டெம்ப்ட் கேரி ஆகல. சிங்கிள் ஸ்விட்ச் இட் தெளிவா போட்டுருக்காரு. திரும்ப பார்ப்போம். டாட் பால் அகைன் ஸ்விட்ச் திரும்ப பார்ப்போம் போட்டிருக்காரு. டாட் பால் அப்படி சும்மா டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் தெளிவா போட்டிருக்காருங்க. டாட் பால். நல்ல ஒரு காம்பேக்கிங் வரேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 பவுண்டரி போனாலுமே ஷார்ட் நேருக்கு போயிருக்கு. கரெக்டாக தான் போயிருக்கு. பலன் ட்ராவல் ஆகல. ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் செகண்டுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். சொன்னூருக்கு ஸ்கோர் 17. ஏஜ் சான்ஸ் இல்லை. விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க KKR. ஃபுல் டாஸ் சாஃப்டாக தட்டிட்டு ட்ரை இருக்குன்னு நினைக்கிறேன். புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா மைண்ட் கேம் 2 ரன்ஸ். அப்பே சான்ஸ் வாரி ஆச்சு. எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். கேட்சுக்கு தெளிவாக எடுத்துட்டாருங்க. முக்கியமான செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க KKR. நியூ பேட்ஸ்மேன் பரத் போட்டாரு. ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். அங்கே தான் இருக்கும். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க KKR. எந்த ஓவரில் 2 விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க. ஸ்கோர் 19. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க KKR. கடைசி 2 ஓவர் பேட்டிங்ல ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. வந்திருக்கு. அவஸ்க்கு மேல தான் போயிருக்கு. டீப்ல ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும். பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல விக்கெட் போட்டுருக்காருங்க. குட் லென்த்ல டாட் பால். நாட்டு நிகரியாஸ் பால் தாங்க வந்து கைய மாட்டிருக்கு. ஃபோர்த் விக்கெட் லூஸ் பண்றாங்க KKR. நல்ல கேட்ச். லக்கி கேட்ச் தான் சொல்லணும். பேட்ல நிக்கிறது டிக்காட்டிங்க. வரல விக்கெட் லூஸ் பண்றாங்க KKR. 4 ஓவருக்கு ஸ்கோர் 20. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க KKR. ஃபுல் டாஸ் ஸ்டாப் வச்சு மாதிரி போட்டு பேக் தான் வந்து நல்லா ஸ்டாக்கிங் பண்ணாங்க. அதுக்கான சான்ஸ் இல்லைன்னு பார்த்தா இங்க குயிக்கா ஸ்ட்ரைக்கா மாத்திட்டாங்க. நல்லா ஃபிளிக் ஷாட் ஸ்கொயர் லெக்ல போயிட்டு ஸ்கொயர் லெக்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஷூ சிங்கிள் ஷாட் அதே டைரக்ஷன்ல தான் போயிருக்கு. இந்த மாதிரி கேட்ச்க்கான வாய்ப்பு தெளிவா எடுத்துட்டாருங்க. ஷூ 5th விக்கெட் லூஸ் பண்றாங்க KKR. பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நியூ பேட்ஸ் பண்ணிட்டா ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. லைன் சர்வீஸ் பட்டு ஸ்டம்ப்ல பட்டிருக்காரு. இல்லைக்கு என்ன சொல்லணும். ஆக்டிவா விக்கெட் லூஸ் பண்றாங்க KKR.
வஞ்சூருக்கு ஸ்கோர் 24, 7 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர் நியூ பாலர் போலிங்கல்ல. பேஜ் இதுவுமே கேட்ச்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா கேரி ஆகல. ஆல்மோஸ்ட்ல எழுதிருக்கார் 2 ரன்ஸுங்க. செகண்ட் ஒன் ரைடு. நெக்ஸ்ட் ஷாட் ஸ்லாட் பாலா தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் இந்த மேட்ச்ல 5th ஓவர் வந்திருக்கு. பின்தோட பேட்டில் ஃபர்ஸ்ட் சிக்ஸர். அகைன் இந்த மாதிரி லாங் ஆன்ல போயிருக்கு ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல ஐயோ நல்ல எஃபர்ட்டுங்க, நல்ல ட்ரை. இங்க 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹைட் தான் போயிருக்கு. கேட்ச் வாய்ப்பு பார்க்கலாம். தெளிவா எடுத்துட்டார் யூசுப். 8 விக்கெட் லூஸ் பண்றாங்க கேகேஆர். கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி பார்க்கலாம். பால் பவுண்டரி போயிடுச்சு. அவர் தேவையான பவுண்டரி கேகேஆருக்கு. விட்டுருக்காருங்க. பால் அந்த ஃபேஸ் இல்லை, ட்ராவல் ஆகல, சிங்கிள் மட்டும் விட்டுருக்காருங்க. பலக்கு தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். போயிட்டு வரைக்கும் ஸ்கோர் 47. எங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி. ஷார்ட் ஸ்கொயர்ல போயிருக்கு, ஃபிளாட்டா போயிருக்கு. அந்த மிஸ்டேக்கும் பண்ணல, இருந்தாலும் இங்க புஷ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பரான த்ரோ வரலங்க. 2 ரன்ஸ். ஷார்ட் அகைன் மீடிக்கு தலைக்கு மேல ஃபீல்டர் ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. சிங்கிள் அகைன். காலுக்குள்ள பூந்து வந்திருக்குங்க. டாட் பால். லெக் பைஸ். எனக்கு சான்ஸ் இல்லன்னு பார்த்தா குயிக்கா ஸ்ட்ரைக்கா மாத்திட்டாங்க. ஸ்கோர் 55 ரன் வந்திருக்கு. 8 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 2 விக்கெட் தான் இருக்கு. நோக்கி இருக்கு. ஸ்மால் நியூ பாலர் போலிங் இல்ல. சுவிட்சை திரும்பி இருக்காரு. ஸ்டாப் பண்ணா பவுண்டரி போயிடும். நல்லா ஸ்டாப்புங்க. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 3 ரன் சேவ் பண்ணிருக்காரு. சிங்கிளிங்க. குயிக்கரா போட்டுக்க. ஸ்டம்புக்கு மேல டாட் பால். ஷாட் நல்லா கண்டிருக்கு. பேட்ல டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. அவர் தாவையான சிக்ஸர் கேகேஆருக்கு. ஷார்ட் அகைன் அதே டைரக்ஷன். ஒரு ரீப்ளே ஷாட் மாதிரி இருந்தது. அங்கேயே தாங்க போயிருக்கு. கடைசி 2 பால்ல 2 சிக்ஸ். சம்பத்தோட பேட் இருந்து ஒரு கேமரோட ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நல்ல கம்பேக். இங்க டேரக்டா அடிச்ச விக்கெட். யாஸ் நல்ல த்ரோங்க, தரமான த்ரோ. கீப்பர்ட்ட இருந்து 9 விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஸ்கோர் 68. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் லெக்ல பட்டு போயிருக்கு. கடைசி விக்கெட் கேகேஆருக்கு. செகண்ட் ஒன் ஷார்ட் ஃபிளாட்டா போயிருக்கு. மிட் விக்கெட்ல நல்லா ஸ்டாப். எந்த மிஸ்டேக் பண்ணல, இங்க புஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் த்ரோ வரல. செகண்ட் ஒன் செட்டர் ஃபுல் டாஸ் ஸ்டாப் பேஜ் மாதிரி போட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா நோ மேன்ஸ் லேண்ட். இப்பதான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இந்த தடவையும் நல்ல த்ரோ, தரமான த்ரோ. 2 ரன்ஸ். பேக் டு பேக் 2 ரன்ஸ். வெட்டிருந்த ஸ்டெம்ல போட்டிருக்கோம். ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க 2 பேருங்க. நல்ல ஸ்டாப். இருந்தாலும் இங்க புஷ் பண்ணிட்டாங்க. ஐயோ டேரக்டா போடுறது கண்டிப்பா விக்கெட் இருந்திருக்கும். 2 ரன்ஸ். கடைசியா 3 பால்ல 6 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ரன்னிங். கடைசி பந்து 4 யாருக்காங்க. கிரீஸ்லயே போட்டிருக்காரு. இப்ப எடுக்கல. இங்க ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கடைசி பால் சிங்கிள் மட்டும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 77 ஆனோம். எஸ்ஆர்ஹெச். ஸ்ட்ரைக்ல கார்த்திக், பவுலிங்ல மேஜிக் கிரிஷ் வந்திருக்காரு. செகண்ட் நல்லா ஃபுல் ஷாட் ஸ்கொயர்ல தான் போயிருக்கு. தருவா அது டிஃபென்ஸ்க்கான சான்ஸ் ஏதாவது டாட் பால். ஒர்க்கு 7 ரன் தான். 7 ரன் தான் தேவை. டிஃபெண்ட் பண்ணுவோம். பார்க்கலாம் கேகேஆர்.
ஸ்விட்ச் ஆட் போனாரு, எதிர்பார்த்த பந்து வரல, டாட் பால். லாஸ்ட் 2 குட் நேரத்தில் தெளிவா போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால் இந்த ஓவர்ல. லாஸ்ட் 4 ஏக்கர் கிரீஸ்லயே போட்டிருக்காருங்க. ரன்னுக்கான சான்ஸே இல்ல. டாட் பால். ஸ்கோர் 3 தான் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ண நல்ல ஷாட். அதுல டாட் பால் போட்டிருக்காரு. குட் ஷாட். விக்கெட்ல போயிருக்கு. பால் அங்க ஃபர்ஸ்ட் டாப்ல கலெக்ட் பண்ணல. 2 ரன்ஸ்ங்க. லாஸ்ட் நேரம் கைக்கே போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்ல. டாட் பால். ஸ்ரீகணமேஸ் ஒரு டாட் பால். கிட்ட இருக்காருங்க. ஐயோ தாராமான கேட்ச். 1 ஹேண்ட் எடுத்துட்டாரு. நல்ல ரன்னிங் கேட்ச்ங்க. கேட்ச் ஆஃப் த டே சொல்லலாம். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க SRH. நல்ல கேட்ச். ஃபைனல் 2 பவர் ஸ்கோர் 5 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவர் பிளே வர சிக்கனமா போட்டுருக்காங்க. KKR நல்ல பவுலிங், நல்ல ஸ்டார்ட். டீம் பவுலர் பவுலிங் இல்ல ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஒன். சேத்தலிவா போட்டிருக்காரு. யாக்கிங் லைல டாட் பால். பவுலிங் இல்ல 2 டாட் போட்டிருக்காரு. தேர்ட் ஒன். கேப்ல வந்திருக்குங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ரெட் கார்டு நோட் பண்ண வாய்ப்பு ஃபர்ஸ்ட் பால் கார்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாட் பால் போட்டிருக்காரு. ஷாட் நல்ல ஷாட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இதே மாதிரி 2 ஷாட் பார்த்தா சம்பத்தோட பேட்ல இருந்து. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி தேர்ட் ஓவர் வந்திருக்கு. ஃபோர்த் ஓவர் நினைக்கிறேன். ஷார்ட் ஆக்கினா அதே ஷாட் ஒரு ரீப்ளே ஷாட் மாதிரி இருந்ததுங்க. கிளியர் பண்ணிட்டாரு. 2 சிக்ஸர் கார்த்தியோட பேட்ல இருந்து. அதே ஷாட் தான் போனாரு. அதே பந்து தான் மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்ததா சிங்கிள் மிஸ். 2 சிக்ஸ்க்கு அப்புறம் 2 டாட். 4 ஓவருக்கு ஸ்கோர் 20 ரன் வந்திருக்கு. ரிமைனிங் 6 ஓவருக்கு 57 ரன் தேவை. அவுட் சைட் கைக்கு தான் போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஸ்டிக்க மாத்திருக்காரு. ஸ்விட்சுக்கு ட்ரை தெளிவா போட்டிருக்காருங்க. டாட் பால். அகைன் டாட் பால். வைடா போட்டிருக்காரு இந்த முறை. நல்ல ஷாட். விண்ட் இருக்கு அந்த பக்கம். ஐயோ நல்ல அட்டெம்ப்ட் இருந்தாலும் 6 தான் போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் சார். சிக்ஸர் 3 சிக்ஸர் கார்த்தியோட பேட்ல இருந்து. விக்கெட் டெலிவரி நல்ல கம்பேக். இந்த ஒரு ஸ்கோர் 29 ரன் தான் வந்திருக்கு. பால் டு பால் வந்திருக்காங்க. ரிமைனிங் 5 ஓவருக்கு 47 ரன் ஸ்கோர் பண்ணணும். நாகா வந்திருக்காரு போலிங் இல்ல. ஃபுல் டாஸ். சிங்கிள். செகண்ட் ஒன். ஆடிட்டா அதுக்கான சான்ஸே இல்லை. ஃபுல் டாஸ். நல்ல ஷாட். நல்ல கண்டிருக்கு. பேட்ல டிஸ்டன்ஸ். எஸ் டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. நல்ல ஷாட். நல்ல ரிசல்ட். ஆறுக்கு ஸ்கோர் 37. ரிமைனிங் இருக்க 24க்கு 40 ரன் தேவை. 4 ஓவருக்கு 40. ஓவருக்கு 10 ரன் ஆடணும். கிருஷ்ணா வந்து பவுலிங் இல்லை. கிரிஷ் பஸ்பா 2 செட்டில் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல இருக்க இந்த விக்கெட் கீ விக்கெட்டா இருக்கும் பவுலிங் டீமுக்கு. லெக்ல போடலாம். கண்டிப்பா ஸ்டம்ப்ல போட்டிருக்கோம். இங்க பைஸ்ல சிங்கிள் பேக்கப் ஃபீல்டர் இல்லைங்க. டீம்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் தெளிவா போட்டிருக்காரு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல. ஸ்லிப்பும் டீப்ல தடுத்து விட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங். நல்லா ஸ்டாப். 8 ரன்ஸ். விக்கெட்கான அப்பீலிங்க. ஆப்ஷன் நாட் அவுட். இது ஒரு மாதிரி
ரஸ்டிக்கு எதிர வந்து போட்டாருங்க. ஃபுல்லா ஷவலாரு பேட்ஸ்மேன் கார்த்திக் யூஸ் பண்றாரு. நீ பேட்ஸ்மேன் நிக்கிறது சாக டாட்டா போட்டாருங்க. நல்லா பேக் தாராளமான பேக். இப்ப கையை பட்டு ஸ்லிப் எடுத்திருக்காங்க. இப்போ நல்ல கோஆர்டினேஷன் முக்கியமான யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க சரச் பெரிய பால் பவுலிங் இல்ல. ஓகே பண்றாரு ரைட் சைடு நல்லா ஸ்டாப் ஃபிக்ஸிங் செகண்ட் ஒன் டாப் ஏஜ் ரொம்ப ஹைட் போயிருக்கு. எடுத்தா முக்கியமான விக்கெட்டா இருக்கும். கீப்பர் தெளிவா எடுத்துட்டாருங்க. 1 more விக்கெட் யூஸ் பண்றாங்க. இல்ல 3 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. சரச் டெல்னி பேட்ஸ்மேன் யூசப் வந்திருக்காரு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் பாலா ஃபிளாட்டா தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் நல்லா பீட்டிங். இங்க ஒரு சிங்கிள் உல்டா இதே டைரக்ஷன் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் நல்லா ஃபீல்டிங் சிங்கிள் மட்டும். இந்த தடவை எடுத்துட்டாங்க. 1 more விக்கெட் லூஸ் பண்றாங்க. நல்ல நல்ல கேட்சிங் ஸ்லிப்ல. ஸோ எல்லோருக்கும் ஸ்கோர் 44 18க்கு 33 ரன் தேவை. கிருஷ் வந்திருக்காரு போலிங்கல்ல. நியூ பேட்ஸ்மேன் 11 பாலுக்கு நான் 33. ஃபர்ஸ்ட் ஒரு வைட் செகண்ட் ஒன் 3 ஃபேஸ்ல அகைன் ஒரு வைடு. ஒரு பாலுக்கு 31 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் ரன் சாரி கடைசி 2 பால் வைடா போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் 3 ஃபேஸ்ல இந்த முறை வைடு 10க்கு 31. ஷார்ட்டா பேஜ் மாதிரி போட்டிருக்கு. சான்ஸ் கேரி ஆகல. சிங்கிள் கிடைக்கும். போட்டிருக்கும். இந்த ஒரு பேட்டிங் பவர் எடுத்திருக்காங்க. தேவையான பவுண்டரி குமாரோட சரி மகேஷ் பாலுக்கு 25 ரன் தேவை. ஃபுல் டாஸ் தெளிவா பனிஷ் பண்ணிட்டாருங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கு. பவுண்டரி கவர் 6 ரன் போய் 10 ரன் தேவையான 10 ரன். 8 பாலுக்கு 19 ரன் தேவை. ஸ்பென்சர் மாத்திட்டு இருக்காரு. மேட்ச் வர நடக்கும் தான். லாஸ்ட் ஒன் ஷார்ட் கடைசி பால் 6 நினைக்கிறேன். ஐயோ மேட்சை இந்த ஓவர்ல மாத்திட்டாருங்க மகேஷ். தேவையான 2 6 ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர்ல பேட்டிங் பவர் பிளே மேட்ச் வர யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்றது வரைக்கும் ஸ்கோர் 64 ரன் வந்திருக்கு. கடைசி 6 பாலுக்கு 13 ரன் தான் தேவை. கடைசி ஓவர்ல மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 13 லீடிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான வாய்ப்பு விட்ட ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தெளிவா எடுத்துட்டாருங்க கிரிஷ். நல்லா கேட்ச். 5 பாலுக்கு 13 ரன் தேவை. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் தான் வருவாங்க. நியூ பேட்ஸ்மேன் 5க்கு 13 விக்கெட் தான் போயிருக்காரு. இப்போ ஒரு சாக்ரிஃபைஸ் நோட் அடிக்கிறேன். நான் ஸ்ட்ரைக்ல விக்கெட்டு பேக் டு பேக் யூஸ் பண்றாங்க. சரச் நியூ பேட்ஸ்மேன் 4 பாலுக்கு 13 ரன் தேவை. போனோட 2 6 பார்த்தோம். மகேஷ் ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் இதையுமே தெளிவா பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஓய்யோ கேம் சேஞ்சிங் சிக்ஸர்னு சொல்லலாம். 3 6 வந்திருக்காரு ஒரு பேட்ல இருந்து. ஒரு தேவையான சிக்ஸர் முக்கியமான நாக்க பிளே பண்ணிட்டு இருக்காருங்க. 3 பாலுக்கு 7 ரன் தேவை. க்ளோஸா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். ஷாட் ஓய்யோ கேட்சா விட்டு இருக்காரா. செம சேவ் தரமான சேவ் லைன்ல. சோ 6 போற இங்க பேக்கப் ஃபீல்டர் எடுக்கலாங்க. ஐயோ நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. இங்க பேக்கப் எடுக்கல. 2 ஃபீல்டரும் எடுக்கல. ப்ராப்பரா த்ரோ வரலங்க. இந்த பால் பவுண்டரிங்க 4 ரன் வந்துருச்சு. மேட்சே மாறி இருக்கு இந்த பந்துல. 2 பாலுக்கு 3 ரன் தேவை. நல்லா சேவ் ஆனால இந்த 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாரு. ஆனா பேக்கப் ஃபீல்டர் வந்து எடுக்கல. ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல 2 ரன் 3 ரன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 2 பாலுக்கு 3 ரன் தேவை. ஷாட் ஓய்யோ ஹைட்டு ரொம்ப ஹைட்டு. டீப்ல ஃபீல்டர் இருக்காரு. அவரையுமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. வெரி ஷார்ட் 6 இந்த மேட்சை எஸ்ஆர் வின் பண்றாங்க. கடைசி வரை முடிச்சு கொடுத்துருக்காருங்க. தரமான பேட்டிங் மகேஷ் இருந்து. ஒன் சைடு இருந்த மேட்சை கொண்டு வந்து வின் பண்ணிருக்காரு மகேஷ். 12 பால் 33 அதுலயுமே சேஸ் பண்ணிருக்காரு. தரமான பேட்டிங்.